இஸ்ரவேலர். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. நாம் எல்லோருமே கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் ஆலோசனை சொல்லுகிறார். புறஜாதியார் நம்மை துன்பப்படுத்துவதினாலோ நம்மை அவமானப்படுத்துவதினாலோ நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்து போய்விடக்கூடாது. ஒருவேளை தற்போது நமக்கு துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் கர்த்தரை நம்புவதை நிறுத்திவிடக்கூடாது. மரித்து போனவர்களை நம்புவதும் ஜீவனில்லாத விக்கிரகங்களை நம்புவதும் மதியீனமான காரியம். ஜீவனுள்ள தேவனை நம்புவதே ஞானமானது. கர்த்தர் நமக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். சங்கீதக்காரர் இதை பற்றி சொல்லும்போது, இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருமே கர்த்தரை நம்ப வேண்டும். இஸ்ரவேல் தேசம் செழித்திருப்பதற்கும் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ஒவ்வொரு இஸ்ரவேல் புத்திரரும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜீவிப்பதற்கும் அவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஜனத்தாரின் பொதுவான நன்மைக்கும் தங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்களில் தேவைப்படும் நன்மைக்கும் அவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு கர்த்தரை நம்ப வேண்டும். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆரோனின் குடும்பத்தாரை தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். தங்களுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தாலும் அவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். மற்ற ஜனங்களுக்கு அவர்கள் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஆரோனின் குடும்பத்தாருக்கும் கர்த்தரே துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரைப் போலவே புறஜாதி ஜனத்தாரில் அநேகர் தங்கள் புறஜாதி மார்க்கங்களை விட்டுவிட்டு கர்த்தரை நம்புகிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலின் சந்ததியார் அல்ல. இவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். ஆனாலும் இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். இவர்களுடைய மனச்சாட்சி கர்த்தருக்கு பயப்படுகிறது. இவர்களும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் இவர்களை கைவிட மாட்டார். இவர்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தரே இவர்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்பு என்னும் வாக்கியம் 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, எல்லா கோத்திரத்தாரும். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், ஆசாரியரும் லேவியரும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், யூதரும் புறஜாதியாரும். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு உதவி புரியும் விதம். கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சங்கீதக்காரர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் நம்மீது பிரியமாய் இருக்கிறார்.
இந்த சிந்தனை நமது இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இருதயத்திற்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். கர்த்தர் நம்மீது கோபமாய் இருக்கிறார் என்னும் சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது. நம்முடைய மனச்சாட்சி குற்ற உணர்வினால் வேதனைப்படும். கர்த்தர் எப்போதும் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. கர்த்தர் நமக்கு இதுவரையிலும் செய்த காரியங்களை தியானித்து பார்த்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று உறுதியாய் நம்ப வேண்டும். கர்த்தர் நமக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறவர். நாம் கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அவர் நம்மை நிச்சயமாய் விடுவிப்பார். அவரே நமக்கு துணையாகவும் கேடகமாகவும் இருப்பதினால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய சத்துருக்களின் தாக்குதல்களில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இதுவரையிலும் நம்மை சத்துருவின் கையில் இருந்து விடுவித்த கர்த்தர் இனிமேலும் நம்மை விடுவிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்வதில்லை. அவர் நமக்கு நன்மைகளை செய்வதாக அறிவிப்பதோடு நிறுத்திக் கொள்வதில்லை. அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் சிறியவர்களா அல்லது பெரியவர்களா என்பது கர்த்தருக்கு முக்கியமல்ல. நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். தமக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் ஆரோனின் குடும்பத்தை சேராதவர்களாகவும் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் பேதுரு இந்த சத்தியத்தை உறுதியாய் நம்புகிறார். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:34 முதல் 36 வரை. ஒரு சிலர் தேவனுடைய கிருபையில் பலவீனராய் இருப்பார்கள். வேறு சிலரோ கிருபையில் பலப்பட்டிருப்பார்கள். மந்தையில் வெள்ளாடுகளும் இருக்கும், செம்மறியாடுகளும் இருக்கும். கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. யாராக இருந்தாலும் அவர்கள் தமக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டும் என்றே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தமக்கு பயப்படுகிறவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் வர்த்திக்க பண்ணுவார். அவர் நமக்கு கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் தாளந்துகளையும் அதிகமாய் கொடுப்பார். கர்த்தரை அறியும் அறிவையும் தெய்வீக ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் அதிகமாய் கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை அவர்களுக்கு வர்த்திக்க பண்ணிக் கொண்டே இருப்பார். நாம் கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியில் ஜீவிக்கும் காலம் வரையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு குறைவிருக்காது. அவருடைய நன்மைக்கு குறைவிருக்காது. கர்த்தர் நம்மை பூரணப்படுத்தும் வரையிலும் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நம்மீது பட்டுக்கொண்டே இருக்கும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 61:9. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே வானத்தையும் பூமியையும் படைத்தவர். தேவனுடைய மகத்துவமான கரத்தினாலும் அவருடைய மகிமையான கிருபையினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே தங்கும். சங்கீதம் 115:9 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் யாரையெல்லாம் ஆசீர்வதிப்பதாக கூறினாரோ அவர்களை
சங்கீதம் 115 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் மறுபடியும் ஆசீர்வதிப்பதாக கூறுகிறார். கர்த்தர் யாரையெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நம்மை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை, ஆரோன் குடும்பத்தாரை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை, பெரியோரையும் சிறியோரையும், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் பிள்ளைகளை. ஜனங்களை ஆசீர்வதிப்பவரின் குணாதிசயங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்தவர், வானங்களுக்கு சொந்தக்காரர், பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தவர். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. சங்கீதக்காரர் கர்த்தரை துதிக்கிறார். தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி நாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சங்கீதக்காரரும் நம்மோடு சேர்ந்து நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா என்று சொல்லுகிறார். கர்த்தரே வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானங்கள் கர்த்தருடையவைகள், அது அவருடைய வாசஸ்தலம். பரலோகத்திலே கர்த்தர் தமக்கு சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். கர்த்தர் வானத்தில் இருந்தாலும் அவர் மனுபுத்திரருக்கும் இரக்கம் காண்பித்து இந்த பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். மனுபுத்திரர் இதை பயன்படுத்தும் வண்ணமாக திட்டமிட்டு வடிவமைத்திருக்கிறார். மனுஷருடைய தேவைகள் எல்லாம் தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் சந்திக்கப்படுகிறது. இந்த பூமியிலே கர்த்தர் மனுஷருக்கு புசிக்க போஜனங்களையும் பருக பானங்களையும் குடியிருக்க வாசஸ்தலங்களையும் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதுதான் சங்கீதக்காரரின் ஆலோசனை. ஆனாலும் ஒரு சிலர் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மனுஷர் மரித்த பின்பு அவனுடைய சரீரமும் ஆத்மாவும் பிரிந்திருக்கும். மரித்து போன சரீரம் மௌனமாயிருக்கும். மனுஷன் மரித்த பின்பும் அவனுடைய ஆத்மா ஜீவனோடுதான் இருக்கும். அந்த ஆத்மாவால் கர்த்தரை துதிக்க முடியும். விசுவாசமுள்ள ஆத்மாக்கள் சரீரத்தின் பாரத்தை விட்டு விடுதலை பெற்று தனித்திருந்தாலும் அவை கர்த்தரை துதிக்கும், துதித்துக் கொண்டே இருக்கும். என்றென்றைக்கும் அவை கர்த்தரை துதிக்கும். பக்தியுள்ள ஆத்மா பரலோகத்திற்கு போகும்போதும் அங்கும் அது கர்த்தரை நித்திய காலமாய் துதிக்கும். கர்த்தரை துதிப்பதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களின் பிரதான ஊழியம். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடு இருக்கிற காலங்களில் அவர்களுடைய ஆவியும் சரீரமும் கர்த்தரை துதிக்கும். அவர்கள் தங்கள் சரீரத்தில் மரணமடைந்தாலும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் கர்த்தரை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கும். சரீர பிரகாரமாக மரித்தவர்களால் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆவிக்குரிய ரீதியாக மரித்து போன விக்கிரக ஆராதனைக்காரரையும் இந்த வசனம் குறிக்கும். அவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் போதும் தேவனை துதிப்பதில்லை. மரித்த பின்பும் அவர்களால் தேவனை துதிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த ஜீவியத்தில் நாம் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவியம் முடிந்த பின்பு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு வாய்ப்பு கொடுக்கப்படாது. மரணத்திற்கு பின்பு நியாய தீர்ப்புதான் நமக்கு வரும். மௌனத்தில் இறங்குதல் என்னும் வாக்கியமும் சரீர மரணத்தையே குறிக்கும், ஆவிக்குரிய மரணத்தை குறிக்காது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரணத்திற்கு போகும் ஆத்மா அங்கு அவியாத அக்கினியில் அலரும். பரலோகத்தில் உள்ள ஆத்மா கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கும்.